ஃப்ரைடே மார்னிங். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் தேங்காய் சட்னியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு லஞ்சையும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பாரும் கூடவே பீன்ஸ் கேரட் கோஸ் போட்ட பொரியலும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். நான் ஆஃபீஸ் கொஞ்சம் போகிற வேலை இருந்தது, அதனால தான் லஞ்ச் ரொம்ப சீக்கிரமாகவே இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். எப்போ நான் ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்தாலும் பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புகிற டைமே நானும் கிளம்பிட்டு அவள் வர்றதுக்குள்ளேயே எப்படியாச்சும் ரிட்டன் வந்துடுவேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் ஆஃப்டர்நூன் லஞ்சை மட்டும் என் ஹஸ்பண்டை கொடுக்க சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன். ஃபர்ஸ்டெல்லாம் என்கிட்ட மட்டும்தான் சாப்பிடுவான், ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக என் ஹஸ்பண்டும் கொடுத்து பழகிட்டாரு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் லேட்டாக வந்தால் கூட அவரே மேனேஜ் பண்ணிடுவார். பொரியலுக்கு மட்டும் என் ஹஸ்பண்டே வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு பாப்பாவை ஸ்கூலில் விட போயிட்டாரு. ஒர்க்கிங் உமன் ஆர் ஹோம் மேக்கர் யாராக இருந்தாலும் ஒரு ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லைனா அந்த ஃபேமிலி பீஸ்ஃபுல்லாக போகாதுன்னு நான் நினைக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் லேட்டாக சாப்பிட்டதுனால எனக்கு லஞ்ச் எதுவும் எடுத்துக்கல, ஃப்ரூட்ஸும் ஜூஸும் மட்டும் எடுத்துக்கிட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். டாடா பை பை.